ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்க. பட்ட கஷ்டம்லாம் இந்த மாதத்தோட விலகுதுங்க. 2026 ஆனி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 3 சுபர்கள் இந்த மாதத்தின் பெரும்பகுதி உங்கள் ராசியிலே இருக்கிறாங்க. உச்சகுரு ராசியிலே இருக்கிறார், அப்புறம் சுக்கிரன் இருக்கிறார், அப்புறம் புதன் இருக்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். புதன் அப்படியே 12ஆம் இடத்திற்கு திரும்ப போகிறார். குரு பகவான் ராசியிலே இருப்பது ஜென்மகுரு என்கின்ற அமைப்பில் இருந்தாலும் கூட பாக்கியாதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார் என்கின்ற அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. இதுவரைக்குமே அதிர்ஷ்டம் எனக்கு இல்லவே இல்லையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இதோ பக்கத்திலேயே அதிர்ஷ்ட தேவதை வந்து விட்டால் என்கின்ற மாதிரியாகவும், கடந்த காலத்தில் அதை சமாளிக்க முடியல இதை சமாளிக்க முடியலன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சில தைரியங்கள், சில அறிமுகங்கள் போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய பூரண ராஜ யோகாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் அதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஆனி மாதத்திற்கே உரிய ஒரு சிறப்பு. அப்போ 10-11 செவ்வாய் இருக்கிறதுனால என்னென்னா தொழில் நல்லா இருக்குங்க. இது வரைக்குமே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக காசு பணம் கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு
குறிப்பாக ஆனி மாதம் நடுப்பகுதியிலிருந்து பிற்பகுதி 15 நாட்கள் நல்ல லாபகரமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. கட்டிடம் சார்ந்த பூமி சார்ந்த தொழில்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், செம்மண் விவசாயிகள் எல்லாருக்குமே இந்த மாதம் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் உண்டு. பில்டர்கள், வீடு கட்டி தர்றவங்க, ஒரு தேக்க நிலைமை இருக்குதுங்க, கட்டி வச்சுருக்குறோம், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, ரியல் எஸ்டேட்டு போட்டிருக்கேன் ஆனால் அதை வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, நானும் லாபத்தெல்லாம் குறைச்சி வச்சு விற்று பார்த்தாலும் ஒன்றும் சரியாக வரலன்ட்டு ஒரு தேக்க நிலையை செவ்வாயின் துறைகளான நெருப்பு, மருத்துவம், பூமி சார்ந்த துறைகளில் ஒரு தேக்க நிலையை அனுபவித்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றம் இப்போது வருதுங்க. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு மனைவி யார் கணவன் யார் என்கின்ற அமைப்பு உச்சகுரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் நடந்துவிடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஆனி மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக ஆரம்பிக்குது. தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே வீடு வாகனம் போன்றவைகள், வாசல் வீடு வாகனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிலையும் கடகராசிக்காரர்கள் ஒரு சாதிக்கும் தன்மை கண்டிப்பாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இந்த ஆனி மாதம்.